அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய தினம் இந்த தினம் ஒரு தகவல் நிகழ்ச்சியில காவிகளுடைய சாயம் வெளுத்திருக்கக்கூடியது சம்பந்தமான ஒரு செய்தியை நம்ம பார்க்க போறோம். அதாவது இந்த பிள்ளையார் சதுர்த்தி என்ற பெயர்ல இவர்கள் அடித்த கூத்துக்கள், கும்மாளங்கள், இதை வைத்து எப்படியாவது நம்ம கலவரத்தை உண்டு பண்ணிவிட வேண்டும் என்ற அடிப்படையில இவர்கள் போட்ட சதி திட்டங்கள் இந்த ஆண்டு இவர்கள் செய்த சில வேலைகள்ல மிக பெரிய அளவிற்கு அம்பலமாகி இருப்பதை நம்ம பார்க்கின்றோம். இவங்க உண்மையிலேயே இந்துக்களுக்காக நாங்கள் பாடுபடக்கூடியவர்கள் என்று இந்த காவி பயங்கரவாதிகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை நிலை என்ன அப்படின்னு பார்த்தா, உயர் ஜாதி பிராமண வகுப்பினருக்கு மட்டும்தான் இவர்கள் வாயை திறப்பாங்களே ஒழிய, அவர்கள் மட்டும்தான் இவர்களுடைய பார்வையில மனிதர்களாக தெரிவார்களே ஒழிய, மற்ற அனைவரும் இவர்களுடைய பார்வையில மிருகங்களை விட கேவலமானவர்கள் தான் என்பதை அம்பலப்படுத்தக்கூடிய விதத்துல இவர்களுடைய இந்த செயல்பாடு அமைந்திருப்பதை நம்ம பார்க்கின்றோம். என்ன சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோவை மாவட்டம் பெரிய தடாகம் பகுதியில பாரதிபுரம் அப்படின்ற ஒரு ஏரியா. அந்த ஏரியால தாழ்த்தப்பட்ட தலித் வகுப்பை சேர்ந்த மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு பிள்ளையார் சிலைய விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நாங்க செஞ்சு வைக்கிறோம் அப்படின்றது செஞ்சு வைக்கிறாங்க. செஞ்சு வச்சதுதான் தாமதம், மிக பெரிய அளவிற்கு ஒரு கும்பலாக திரண்டு போய் அந்த மக்களை, யார பிள்ளையார் சிலையை யார் செஞ்சு வச்சாங்களோ அவங்கள போட்டு உருட்டு கட்டையால வெளுவெளுன்னு வெளுத்திருக்காங்க. என்னடா அப்படின்னு கேட்டா, என்ன தப்பு பண்ணாங்க? ஏதாவது பிள்ளையார் சிலைக்கு சேதம் விளைவித்துட்டார்களா அல்லது செருப்பு மாலை போட்டுட்டாங்களா? என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஏண்டா தாழ்த்தப்பட்ட நாய்களா, உங்களுக்கு பிள்ளையார் சிலை செஞ்சு வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துருச்சா? கேட்டிருக்காங்க. கேட்டுக்கிட்டே தான் அடிச்சிருக்காங்க. அதாவது உயர் ஜாதி என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் உண்மையிலேயே இந்த காவி பயங்கரவாதிகள் நாங்க இந்துக்களுக்காக பாடுபடுகின்றோம் என்று சொல்வதாக இருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும்? அப்படியா, தலித்து நாங்களும் இந்துக்களாக மதிக்கின்றோம், தலித்துகளும் இந்துக்கள் தான், வாங்க இந்த தடவை பிள்ளையார் சிலையை நீங்க இழுங்க, உங்களுடைய தெருவழியா தான் போவோம், உங்க வீட்டுல இருந்து தான் கிளம்பும், பிள்ளையார் கிளம்புவார்னு சொல்லி இருக்கணுமா இல்லையா? ஆனா என்ன செஞ்சிருக்காங்க, தலித் சகோதர சகோதரிகள் ஒரு பிள்ளையார செஞ்சு வச்சதற்காக அவர்களை உருட்டுக்கட்டையால அடிச்சு மிக பெரிய அளவிற்கு கொடுமைப்படுத்தி சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட அந்த தலித் சகோதரர்கள் போய் அங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த காவல் நிலையத்தில் புகார் பதிவு செய்யப்படவில்லை. இன்னைக்கு கோவை மாவட்ட கலெக்டர் ஹரிஹரனை நேற்று சந்தித்து அவர்கள் மனு கொடுத்திருக்கின்றார்கள். இப்படி போட்டு எங்களை ஒரு பிள்ளையார் சிலை செஞ்சு ரோட்ல வச்சதுக்காக எங்களை அடிச்சு இப்படி அநியாயம் பண்ணிருக்காங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கின்றது என்றால், அப்ப இதுல விளங்குதா இல்லையா? இந்த இந்து முன்னணி, அதே மாதிரி பஜ்ரங் தள்ளு, ஏபிவிபி, எம்என்ஓபி, கியூஆர்எஸ், இவன் என்னென்னலாம் பேர் வச்சிருக்கிறானோ, இவன் இந்த பேர்ல இருந்து கொண்டு முஸ்லிம்களை கருவறுக்க வேண்டும், கிறிஸ்தவர்களை கருவறுக்க வேண்டும், பிராமணர் அல்லாத இந்துக்களை கருவறுக்க வேண்டும் என்பதைத்தான் இவர்கள் தங்களுடைய கொள்கையாக கொண்டு இருக்கின்றார் என்பதற்கு இதை விட வேற என்ன பெரிய ஆதாரம் வேண்டும்? முஸ்லிம்களுடைய பள்ளிவாசல் வழியாக வீம்புக்கு நாங்க இந்த வழியா தான் போவோம், அந்த பக்கம் அவனுக்கு வேலையே கிடையாது. நீ பிள்ளையார செஞ்சுட்டு போய் நான் ஏறி மிதிச்சு அடிச்சு கரைக்க போறேன்னா கரைச்சு தொலைய வேண்டியது தானே, உன் விரும்பின பக்கம் போ. ஆனால் முஸ்லீமுடைய பள்ளிவாசல் பகுதியில தான் வர வேண்டும் என்று ஏன் அடம் பிடிக்கிற? பிற மத சகோதரர்கள் கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்டிருக்காங்க தெரியுமா? ஏண்டா நீ விரும்பி கூப்பிட்டாலும் தலித்தினுடைய தெருக்குள்ள வரமாட்டேன்ற, உன் பிள்ளையார் வரமாட்டாரு. ஏன்? தலித்து தெருக்குள்ள வந்தா பிள்ளையாருக்கு தீட்டுப்பட்டுருமா, பிள்ளையார மறுபடியும் குளிப்பாட்டி மறுபடியும் கரைக்க போறாங்க, அது வேற விஷயம். தலித்துடைய தெருவழியா போனாலே உன் கடவுள் தீட்டுப்படுவார் எழுதி வச்சிருக்கீங்க. தீட்டுப்படுவார் என்பதனால தலித்தினுடைய தெரு பக்கம் போக மாட்டேன், முஸ்லிமுடைய பள்ளிவாசல ஒட்டிக்கிட்டு ஏன் போற? அப்ப கலவரத்தை இழுக்கிறதுக்கு தானே நீ போற. எவ்வளவோ எங்களுடைய பிற மத சகோதரர்கள் எத்தனையோ திருவிழாக்கள் நடத்துகின்றார்கள், அதெல்லாம் எந்த பஞ்சாயத்தும் வர்றது கிடையாது. சித்திர திருவிழான்னு மதுரை முழுவதும் அவர்கள் போவாங்க, அந்த வைகை ஆத்துல இறங்கிட்டு போவாங்க. எந்த முஸ்லிம்களுடைய முழுக்க முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதிகளை கடந்து போவார்கள். ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்ததாக ஏதாவது ஒண்ணு காட்ட முடியுமா? பூச்செறிதல் என்று சொல்லி முளைப்பாரி என்று எவ்வளவோ பல வேலைகளை பல ஊர்வலங்களை நடத்தி கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதுல எல்லாம் வராத பிரச்சனை விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துல மட்டும் ஏன் வருகின்றது என்றால்,
அதை சொல்லி நீ அரசியல் பண்ணுகின்ற இந்த இன்னும் இந்து முன்னணியாக இருக்கட்டும், இந்த பஜ்ரங் தள்ளாக இருக்கட்டும், ஏபிவிபியாக இருக்கட்டும், இந்த பாஜக காவி பயங்கரவாதிகள், இவர்கள் இந்த சங் பரிவார கும்பல், இதை நம்ம ஒரு விஷயமா கையில எடுத்துக்கொண்டு எப்படியாவது கலவரத்தை விதைக்க வேண்டும் என்ற அந்த காவி வெறித்தனம் தானே இதுல பழிச்சிடுகின்றது. இதை விட வேற என்ன ஆதாரம் வேண்டும்? அப்ப நீ சரியான ஆளா இருந்தா தலித்தினுடைய தெருக்குள்ள பார்ப்போம், அல்லது நீ பூஜை செய்யக்கூடிய இடத்துல ஒரு தலித்தை கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டு பார்ப்போம். கோயிலினுடைய கருவறைக்குள்ள ஒரு தலித்தை விடுவாயா? இந்த ராமகோபாலன் விடுவாரா? விட மாட்டாரு. சங்கராச்சாரியாருக்கு அந்த மடத்துக்குள்ள போய் பிள்ளையார நான் வழிபடுகின்றேன் என்று சொல்லி ஒரு தலித்து உள்ள நுழைஞ்சானா விடுவாங்களா? கிடையாது. அப்ப என்னத்தை நீ இந்துக்களுக்காக பாடுபடுகின்றாய் என்று நீ சொல்வதெல்லாம் பொய் வேஷம் என்பது இந்த நிகழ்வின் வாயிலாக வெட்ட வெளிச்சமாக ஆகியிருப்பதை நம்ம பார்க்கின்றோம். அதே நேரத்தில் இந்த தருணத்தில் தலித் சகோதரர்களுக்கு நாம் ஒரு அன்பான அழைப்பை விடுக்கின்றோம். இந்த மாதிரியான இழிவுபடுத்தப்பட்டு நீங்க ஒரு பிள்ளையார் சிலை செஞ்சு வச்சா கூட உங்களை உருட்டுக்கட்டையால் அடிச்சு, ஏண்டா பிள்ளையார் சிலை செய்யற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு வெறிப்பிடித்து அலைகின்றார்கள் என்றால், இப்படிப்பட்ட உங்களை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு மதத்தில் இருக்க வேண்டிய தேவை என்ன? உங்களுக்கு சுயமரியாதை இருக்கின்றது, நீங்களும் மனிதர்கள் தான். அந்த பிராமணருக்கு என்ன ரத்தம் ஓடுதோ அதே ரத்தம் தான் உனக்கு ஓடுது. பிராமணன் எப்படி சிரமப்பட்டு அவனுடைய தாய் பெற்றெடுத்தாலும் அந்த மாதிரிதான் உங்களையும் பெற்றெடுத்திருக்கின்றார்கள். எல்லாரும் மனிதர்கள் தான். இப்ப மனிதர்கள் என்ற அடிப்படையில் அனைவரும் சமமானவர்கள். ஆனா கடவுள் தலையிலிருந்து பெற்றாரு, காலில் இருந்து தலித்து வந்தான், தாழ்த்தப்பட்டவன் வந்தான் என்று இழிவுபடுத்தக்கூடிய இந்த மதம் உங்களுக்கு தேவையா? சிந்திச்சு பாருங்க. சமரசத்தின் பக்கம், சமத்துவம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஏகத்துவத்தின் பக்கம் பாருங்க, இஸ்லாத்தின் பக்கம் பாருங்கள். இறைவன் அப்படி சொல்லி காட்டுகின்றான். இஸ்லாம் அழைப்பு விடுக்கின்றது. ஓ மனிதர்களே, உங்கள் அனைவரையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்துதான் நாம் படைத்தோம். உங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கி இருக்கின்றோம். உங்களை சிறந்தவர் யாரு தெரியுமா? பிராமணன் கூட, தாழ்த்தப்பட்டவன் கீழே, அது கிடையாது. இறைவனை அஞ்சக்கூடியவர் யாரோ அவர்தான் சிறந்தவர். இறைவன் அப்படி சொல்லி காட்டுறான். அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தின் பக்கம் உங்களை அழைக்கின்றோம். இப்பதான் விழிப்புணர்வு பெறாங்க. தலித் சகோதரர்கள் இவ்வளவு நாள் அடி மீதி வாங்கிட்டு இருந்து இந்த குஜராத்ல செத்த மாட்டினுடைய தோலை உரித்ததற்காக தலித் சகோதரர்கள் அடிக்கப்பட்டார்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக தமிழகமே கிடுகிடுக்கக்கூடிய விதத்துல ஒரு போராட்டத்தை திருச்சி நடத்தினோம். நிலைமை என்ன? இப்பதான் ஓரளவு விழிப்புணர்வு அடைகிறாங்க. எங்களை இப்படி அடிக்கிறையில செத்த மாட்டை நாங்க தானே அப்புறப்படுத்தி இருந்தோம், இனிமே நாங்க அப்புறப்படுத்த மாட்டோம் என்று சொல்லி உறுதிமொழி எடுத்தார்கள். கடைசியில் என்ன நிலைமை? செத்த மாட்டை தூக்குறதுக்கு யாரும் கிடையாது. அவங்க கோமாதா, இந்த காவிகளுடைய கோமாதா செத்து போறாங்க, அம்மா செத்து போய் கிடக்குறாங்க ரோட்ல. இவங்க அம்மாவே பார்க்க மாட்டாங்க, அம்மா பக்கமே போக மாட்டாங்க. அம்மா வீச்சம் தாங்க முடியலன்னு ஓடுறிய குஜராத்தே நாருதா? இப்ப ஒரு விழிப்புணர்வு. ஒரு முதல்வரையே தூக்கி அடிக்கக்கூடிய அளவிற்கு, முதல்வரை ஏற்கனவே உள்ள ஆனந்தி பெட்டியில தூக்கி போட்டுட்டு வேற ஒரு ஆளை தூக்கி உள்ள போடக்கூடிய அளவிற்கு ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த விழிப்புணர்வு இதோட நின்றக்கூடாது, தொடர வேண்டும். அதனுடைய ஒரு அத்தியாயமாக, அதனுடைய ஒரு மைல்கல்லாக தலித் தேசிய உரிமை மாநாடு என்று சொல்லி ஒரு மாநாட்டை கடந்த வாரம் கூட்டி இருக்கின்றார்கள். அம்பேத்கருடைய பேரன் பிரகாஷ் அம்பேத்கர் பேசியிருக்காரு. அவர் சொன்ன அந்த தீர்வு இருக்குதே, தலித் சகோதரர்கள் சிந்திச்சு பாருங்க. அம்பேத்கருடைய பேரன் சொல்றாரு, இப்படி நம்மளை கோயிலுக்குள்ள உள்ள நுழைய விட மாட்டேன்றான், நம்மளை இப்படிப்பட்ட இழிநிலைக்கு தள்ளி இருக்கிறான். இப்படிப்பட்ட இந்து மதத்துல இவர்கள் வைத்திருக்கக்கூடிய கோயிலுக்கு நம்ம போகணுமா? எல்லா தலித்து நிறுத்து, எவனும் கோயிலுக்கு போவாத. அருமையான தீர்வு. இப்படி உன்னைய செருப்பால் அடிக்கிறான்ல, அப்படிப்பட்ட இடத்துல போய் செருப்படி வாங்கிட்டு நீ அங்க போய் நிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? எல்லாரும் கோயிலுக்கு போறதை நிப்பாட்டுங்கன்னு இருக்காரு. அது மட்டுமல்ல, இவங்க இந்த RSS காவி பயங்கரவாதிகள் ஆயுதங்களை வச்சு பூஜை செய்கின்றேன் என்ற பேர்ல தலித்துகளுக்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக இதை பயன்படுத்துறான். ஆயுத பூஜை பல பேர்ல இவங்க கொண்டாடுறாங்க. அதெல்லாம் அவர் சொல்றாரு, தசரா விஜயதசமி அப்படி இப்படின்னு கொண்டாடும் பொழுது
ஆயுதங்கள் எடுத்து வைக்கிறான். இந்த ஆயுதம்லாம் எதுக்குடா கடவுளுக்கு கேக்குறாரு. இந்த ஆயுதத்தை வச்சுதானே எங்களை அடிக்கிறீங்க, நீ தனியா தயார் பண்ண ஏதாவது பிரச்சனை பண்ணுவான்னு விஜயதசமி தசரான்னு சொல்லி ஆயுதத்தை தயார் பண்ணி அந்த ஆயுதங்களை வைத்து முதல்ல முஸ்லிம் அடித்தீர்கள், இப்ப தலித்துகளை அடிக்கிறாங்க வேண்டுகோள் வைக்கிறாரு. இவங்களை ஓக்கணும் அப்படின்னா எந்த கோயிலையும் உண்டியல்ல காசு போடாதீங்க சொல்றாரு, நம்ம சொல்லல. அவர் கோரிக்கை வைக்கிறாரு, தலித் சகோதரர்களுக்கு அம்பேத்கருடைய பேரன் கோரிக்கை வைக்கிறாரு, வேணாம் இவங்க நீ போடக்கூடிய நீ இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய காசை நிப்பாட்டு. இத கோயில்கள்ல நீ நன்கொடை கொடுக்கறீங்களே பெருவாரியா அந்த RSS காரனுக்கு போகுது, இத மட்டும் நீ நிறுத்திப்பாரு, RSS பாதி அழிஞ்சு போயிடும் சொல்றாரு. தலித் சகோதரர்கள் இந்த விழிப்புணர்வு அவர்களிடத்துல உருவாகணும், அடிமை தலையிலிருந்து வெளியே வர வேண்டும், வா கூப்பிடுறாரு. சமத்துவம் நமக்கு தேவை சொல்றாரு. இந்த RSS கும்பல் மறுபடியும் இந்த மனு தர்மத்தை உள்ள புகுத்த திட்டமிடுறான். இவன் சரியான ஆளாக இருந்தால் இவன் என்ன செய்திருக்க வேண்டும் கேள்வி கேட்கிறாரு. ஏன்னா பாகிஸ்தான் தானடா இந்தியா அழிக்கணும்ன்றான் அப்படின்னு நீ குற்றச்சாட்டு வைக்கிற, நீ சரியான ஆளா இருந்தா என்ன செய்ய வேண்டும்? பாகிஸ்தான்ல போய் என்னத்தையாவது செய்யடா, இதுவரைக்கும் எவனா ஏதாவது செஞ்சீங்களாடா பாகிஸ்தானுக்கு எதிரான கேள்வி கேட்கிறாரு. அப்ப இந்த RSS எப்படி எல்லாம் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கான் என்பதை அவர் மக்கள் மத்தியில டிக்ளர் பண்ணி வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார், அதிரடியாக அறிவித்திருக்கின்றார். தலித்துகள் இந்து கோயில்களை புறக்கணிக்க வேண்டும், போவாத இந்துக்கள் போவாத, அவனுக்கு காசு கொடுக்காத அப்படின்னா அப்ப வேற எங்க போவாங்க? வாங்க இஸ்லாத்தின் பக்கம் வாருங்கள். நீங்க இங்க வந்தீங்கன்னா, நீங்க இங்க இஸ்லாத்தை தொழுவுனீங்கன்னா நீங்க தொழுவு நடத்துவீங்க, உங்களுக்கு பின்னாடி நாங்க நின்று தொழுவோம். அப்படிப்பட்ட ஒரு மார்க்கம், சத்திய மார்க்கம், இது சன்மார்க்க மார்க்கம். அப்படிப்பட்ட தலித் சகோதரர்கள் நீங்கள் ஒடுக்கப்பட்டது போதும், கேவலப்படுத்தப்பட்டது போதும், சுயமரியாதை இழந்திருந்தது போதும், உங்களுக்கு உண்டான சுயமரியாதையும் உங்களுக்கு உண்டான கண்ணியத்தையும் மனிதனை மனிதனாக மதிக்க கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த இஸ்லாத்தின் பக்கம் வாருங்கள். அப்படி நீங்கள் வருவீர்களே ஆனால் இந்த காவி பயங்கரவாதிகளுக்கு மரண அடி கொடுக்கப்பட்டு இந்த காவி பயங்கரவாதம் ஒழிக்கப்படுவதோட உங்களுக்கும் சமத்துவம் கிடைக்கும், நீங்க இந்த உலகத்திலையும் வெற்றி பெறலாம், மறுமையிலையும் வெற்றி பெறலாம் என்று உங்களுக்கு அன்பான அழைப்பை விடுத்து நிறைவு செய்கின்றேன். வாயிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.